Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் பார்க்க போகிறோம். இது பார்க்க நூடுல்ஸ் மாதிரி இருக்குல்ல, நூடுல்ஸில் சேமியா, அதுவும் சாதா சேமியாவில் சேமியா பிரியாணி. சேமியாவில் நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்யக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் முட்டை, நான் இங்கே 2 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். 2 முட்டை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முட்டை நிறையா ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் 2 முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டையில் 2 டீஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக சால்ட்டு, முட்டைக்கு தேவையான சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். நல்லா அந்த முட்டையை கிண்டி விட்டு அந்த பபிள் மாதிரி வரணும். ரொம்ப பொடியாக வர மாதிரி நம்ம கிண்டிடக்கூடாது. கொஞ்சம் பபிளாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கடைசியாக அந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி முட்டை வெந்ததுக்கப்புறம் தனியாக அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் நம்ம கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சேமியா செய்யும் போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொலன்னு வந்துடும், இல்லைனா ஒரு மாதிரி கட்டியாக திப்பியாக வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் இடையில ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொலன்னு உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும் சேமியா. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பேஸ் நம்ம நார்மலாக போடுவோம்ல, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், பிரிஞ்சி இலை, ஸ்டாரு, இதெல்லாம் நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸும் ஆல்சோ ஹெல்த்தியான டிஷ்ஷஸும் நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நம்ம போட்ட அந்த இலை, பட்டை, கிராம்பு எல்லாமே பொரிஞ்சிட்டு நான் இங்கே 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. நீங்கள் பிரியாணிக்கு நம்ம ஆட் பண்ணுற மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான். நான் இங்கே பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடியாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது அந்த ஆயில்லையே 1 டீஸ்பூன் அளவு இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் செய்ய பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ், அவ்வளோதான். 15 மினிட்ஸ் கூட கிடையாது, அதை விட கம்மியான டைம்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேம் பிரியாணி டேஸ்ட் அப்படியே நமக்கு இந்த சேமியாவில் கிடைக்கும். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க. சேமியா சாப்பிடாதவங்க, இல்லைனா எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை சாப்பிட்றவங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பார்க்கட்டும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவை நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணாலும் ஓகே. இதில் நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னா, நடுவில் நம்ம இப்படி 2 அப்படி கீறி விட்டு ஆட் பண்ணுவோம்ல, ஒரு மிளகாவை இப்படி 2 ஆகிற மாதிரி, அந்த மாதிரி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவை முழுசாக போடாதீங்க, ஆயிலில் பச்சை மிளகாய் போட்டோன்னே வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நான் 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போது நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டிய மசாலாஸ், ரொம்ப மசாலாஸ்லாம் கிடையாது, ரொம்ப நம்ம நார்மலாக வீட்டில் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மசாலா தான். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், அதை போடாமல் இருந்தாலும் அந்த கரம் மசாலா நமக்கு ஈக்குவல் கொடுக்கும். சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். பிரியாணி மசாலா இதுக்கு நம்ம ஆட் பண்ண தேவையே இல்லை. இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தண்ணி. ஏன்னா நம்ம தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாயசம் மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி நம்ம அளவு வந்து மெஷர் பண்ணி தான் நம்ம ஊற்றணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர நீங்கள் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பாயசம் ஆகிடும், இல்லைனா வந்து களி மாதிரி ஆகிடும். இங்கே நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட் சேமியாவுக்கு நான் அந்த சேமியா கொட்டும் போது அதோட அளவை காட்டுறேன். அப்படின்னு நான் மறுபடியும் தண்ணி ஊற்றினோட அளவையும் நான் சொல்கிறேன். நான் 2 பேக்கெட் சேமியாவுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட்டுக்கு 1.25 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். தண்ணியிலே நம்ம வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிறிஸ்டல் சால்ட் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாஸ் இதெல்லாம் வந்து தண்ணியோடு சேர்ந்து நல்லா வந்து கொதிக்கணும். தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சேமியாவை நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்து பொலன்னு வரணும். இன்கேஸ் நீங்கள் வந்து தண்ணியை நிறையா ஊற்றிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சேமியா போடுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாவது அது வந்து வற்றி போகும்ல, அப்போது வந்து நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் அந்த டைமில் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம் தண்ணி நிறையா போயிடுச்சு அப்படின்னு. ஆல்சோ நீங்கள் ஊற்றும் போது கவனமாக ஊற்றணும். நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா மற்ற குழம்பு மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து நம்ம ஊற்றிட முடியாது. நம்ம சேமியாவை பொறுத்த வரைக்கும் சேமியா ரவா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து வாட்டர் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதித்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை நம்ம தண்ணியை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்க இங்கே அப்படின்னா அணில் சேமியா, அதுவே வந்து ரோஸ்டட் சேமியான்னு போட்டிருக்கு. ரோஸ்டட் சேமியான்னு போட்டிருக்கதை சில பேர் அகெயின் வந்து நெய்யில் வந்து வறுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கூட நீங்கள் நெய்யில் முன்னாடியே வறுத்து வச்சு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதை வறுத்து இருக்குது எதுக்கு மறுபடியும் நம்ம வறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வறுக்கவே இல்லை, அதையே நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சேமியாவை வந்து ரொம்ப இப்படி கிண்டுன்னு கிண்டிடக்கூடாது. லைட்டாக அப்படி அள்ளி திருப்பி விட்டுட்டு அதை அப்படியே சமப்படுத்தி வச்சா போதும். அந்த வாட்டர் மசாலா வாட்டர் இருக்குல்ல கீழே, அது வந்து அந்த எல்லா சேமியாலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம சமப்படுத்தி விட்டால் போதும். ரொம்ப கிண்டுனீங்க அப்படின்னா உடஞ்சிரும், குட்டி குட்டி அரிசி மாதிரி அது ஆகிடும். நமக்கு சேமியா கொஞ்சம் அந்த நூலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து நல்லா அந்த சேமியாவோட ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றட்டும், அது வரைக்கும் நம்ம நல்லா சமப்படுத்தி வச்சு அப்படியே விட்டுடலாம். சேமியாவை நம்ம அதில் ஆட் பண்ணும் போதே கொஞ்சம் உடச்சி விட்டு உதிரியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்படி பண்ணலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அப்படி பண்ணவே இல்லை, பாக்கெட்லேருந்து டேரெக்டாக தான் அதில் கொட்டினேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த டிப் சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி சமப்படுத்தி வச்சிட்டோம்ல, வச்சதுக்கப்புறமா ஆயில் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஆயிலோ இல்லைன்னா நெய்யோ வந்து நல்லா விட்டு கிண்ட வேணாம், அப்படியே வந்து மேலே நெய்யோ ஆயிலோ விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள். இல்லைனா அப்படியே வெயிட் பண்ணுங்கள், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து
உதிரி உதிரியாக ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து இல்லை நான் வந்து சேமியா கொட்டும் போதே வந்து பொல பொலன்னு தான் கொட்டினேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரி நீங்கள் சமப்படுத்தினதுக்கப்புறமா ஆயிலோ நெய்யோ மேலே விட்டாலும் ஓகே தான். அப்போயும் நல்லா பொல பொலன்னு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், முன்னாடியை விட தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பொல பொல பொலன்னு வந்துருச்சு. அந்த தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு. கிண்டும் போது நல்லா அடியோடு சேர்த்து கிண்டுங்க. மேலாப்பில் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய அடி பிடிக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டை, அந்த முட்டையை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. முட்டையை நீங்கள் அதில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்லேயே அடுப்பையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அந்த முட்டை வந்து சேமியாவோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இப்போது சுட சுட நம்மளோட சேமியா பிரியாணியை எடுத்து வச்சு ஒரு டேஸ்ட் பார்த்துடலாம். நம்மளோட டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சேமியா பிரியாணி இப்போது ரெடி ஆகிடுச்சு. வெறும் சேமியா பாத் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக ஒரு தடவை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ உதிரியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் இடையில சொன்ன டிப்பையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சேமியா பிரியாணி இல்லாமல் நீங்கள் நார்மலாக சேமியா பாத் செய்யும் போது கூட அந்த மாதிரி டிப் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப பொல பொல பொலன்னு வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.